அது பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த இன்லாஸ் ப்ராப்ளம், அதாவது மதரா ஒய்ஃபா, சிஸ்டரா ஒய்ஃபா, பிரதரா ஒய்ஃபா, ஃபாதரா ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். இதனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் செகண்ட் மேரேஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் பார்த்தோம்னா அது கணவனை பிரிந்த, கணவனை இழந்த, மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு பெண் தான் இவருக்கு செகண்ட் ஒய்ஃபாக வருகிறார். அதுவும் பார்த்தோம்னா இவர் ஒர்க் செய்யக்கூடிய இடத்திலிருந்து தான் அந்த ஒரு பெண் இவர்களுக்கு பழக்கமாகிறார். அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் ஏதோ இவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் நாளடைவில் ஒரு பொருளாதாரத்துக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு வசதிக்காக இவர்களை மேலும் கடன்காரனாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் அந்த பெண் நம்மிடம் பழகுகிறார் என்பதை இவர்கள் நன்றாக உணர்கிறார்கள். இவர்களுக்கு குருவாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்து இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அந்த குரு என்ற கிரகம் நீசம் அடைகிறது. அப்போ அதிகமான குரு துரோகம் சந்திக்கக்கூடிய நபர்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிஷபராசி பசங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட்டாகவும் ஸ்பீடாகவும் கிரியேட்டிவாகவும் இருப்பதனை இவர்களுடைய குருமார்கள் கண்டுபிடித்து விடுகிறார்.